ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். ஐபிஎல் 2024 கூடி சீக்கிரத்தில் வரப்போகுது. ஸோ ஹர்திக் பாண்டியா குஜராத் டைட்டன்ஸ் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு எடுத்திருக்காங்க. கேப்டனாக வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே டீம் இந்த வருஷம் பயங்கரமான ஒரு ஸ்குவாடாக இருக்காங்க. ஆக்ஷனில் பயங்கரமான பிளேயர்ஸில் எடுத்திருக்காங்க. எம்எஸ் தோனி இந்த வருஷமாக கடைசியாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாமே இந்த வருஷமாவது ஆர்சிபி கப் அடிக்குமான்னு பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி ஐபிஎல்லையும் சரி, ஐபிஎல் இல்லாத இன்டர்நேஷனல் கிரிக்கெட், டொமஸ்டிக் கிரிக்கெட் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம கிரிக்கெட்டில் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் கிரிக்கெட் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுத்து இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு மேலே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம இது லிஸ்ட்டில் நம்பர் 1 இருக்கிறது என்ன அப்படின்னா ரிஷப் பண்ட் தான். ஸோ ரிஷப் பண்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் டிசம்பர் மாதம் அவர் கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஸோ அவ்வளோதான் ரிஷப் பண்டோட கேரியர் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. ஆனால் ஒரு மிராக்கல் நடந்துச்சு, எதாலும் நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக போராடி ஸோ நல்லா ஃபிட்னஸ் ஆகி திருப்பி காலத்துக்குள்ள வந்திருக்காரு. ஸோ எல்லாருமே நினச்சா வெறும் பேட்ஸ்மேனாக மட்டும் தான் வர முடியும் அப்படின்னு பார்த்தா பிசிசிஐ வந்து ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக ஃபிட் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் விளையாட போகிறாரு. ஒரு பாசிட்டிவான நியூஸாக டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் இருந்தாலும் நெகட்டிவ் நியூஸ் வந்து என்னென்னா ஹாரி ப்ரூக் வந்து பர்சனல் ரீசன்ஸ்க்காக இந்த வருஷம் ஐபிஎல் விளையாட மாட்டார் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. முகமது ஷமி அண்ட் பிரசித் கிருஷ்ணா போன்ற இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 2 பேர் நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ். அந்த டீம் ஐபிஎல் டீம்ஸ்க்கு இந்த வருஷம் விளையாட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் இன்ஜுரி வந்து சரியாகலை. அது மட்டும் இல்லாமல் ஜாசன் ராய் இங்கிலாண்டோட ஓப்பனிங் எக்ஸ்ப்ளோசிவான பேட்ஸ்மேன்ஸ் அவர் வந்து இந்த வருஷம் ஐபிஎல் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லி விலகி இருக்காரு. இது மாதிரி ஏகப்பட்ட ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து விலகி இருக்காங்க. மிச்சல் ஸ்டார், ஜாசன் ராய் போன சீசன்ஸ் இந்த வருஷம் ஜாசன் ராய் விலகி இருக்காருங்க. ஹர்திக் பாண்டியா திருப்பி மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்திருக்காரு. ஸோ அவர் கேம்பில் வந்து சேர்ந்துட்டார். ஸோ சேர்ந்து அவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். ஸோ அவர் பேட்டி கூட அழிச்சிருந்தார். என் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாருங்க. ஸோ குஜராத் டைட்டன்ஸில் ஒரு கேப்டனாக இருந்து கப்படிச்சு கொடுத்த டப்புன்னு இந்த மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு வந்திருக்காரு. அது ரோஹித் சர்மா 5 டைட்டில் வின் பண்ணி கொடுத்துருக்காரு மும்பை இந்தியன்ஸ் டீமுக்காக மட்டும். ஸோ அவரை வந்து கேப்டன்ஷிப்லேருந்தே தூக்கி ஹர்திக் பாண்டியாவை வந்து கேப்டனாக வச்சு மும்பை இந்தியன்ஸ் டீம் வந்து கிளம்புறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஹர்திக் பாண்டியாவோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எல்லாத்துக்குமே நம்ம புரியுது. எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு அடுத்தது ஆர்சிபி டீம் வந்து உமன்ஸ் டீம் தான் இப்போ நான் பிக்சரில் பார்க்குறோம். அந்த டீம் வந்து இப்போது குவாலிஃபயர்ஸ், அதாவது அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து ரீச் ஆகிருக்காங்க. எலிமினேட்டரில் விளையாட போகிறாங்க. அவங்க விளையாடி மும்பை இந்தியன்ஸ் கூட விளையாடி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஃபைனல் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ மென்ஸ் டீம் வந்து இந்த வருஷம் ஐபிஎல் ட்ராஃபி அடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட முயற்சிகள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு முயற்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 19 ஆர்சிபி டீமோட அன்பாக்ஸ் ஒரு ஷோ நடக்க போது போல். அதில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இருந்தது வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அப்படின்னு மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சுருக்காங்க. ஏன்னா அதுதான் வந்து பெங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு ஊரே பேர் மாறிடுச்சு. இன்னும் இவங்க தான் மாற்றாமல் இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அடுத்ததாக இருக்குது ஜோஃப்ரா ஆர்ச்சர். இவர் வந்து பெங்களூரில் வந்து ட்ரைனிங் தான் வந்து இது பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் எல்லாருமே என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா இவர் வந்து இன்னும் ஆர்சிபி டீமுக்காக விளையாட போகிறார் இந்த வருஷம் அப்படின்னு. அது கண்டிப்பாக உண்மை கிடையாது. கண்டிப்பாக போய் தான் அவர் பெங்களூரில் இருக்கார். ஆனால் எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னா வெறும் அவர் வந்து ட்ரைனிங் பழகிறதுக்காக தான் மட்டும்தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஐபிஎல் நியூஸ். ஐபிஎல் தாண்டி இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் கிரிக்கெட் இருக்கும்போது இந்தியாவும் இங்கிலாந்து நடந்த டெஸ்ட் சீரியஸ் அதில் ஜேம்ஸ் ஆண்டர்சன் வந்து தன்னோட 700வது விக்கெட்டை வந்து எடுத்திருக்காரு. ஸோ நீங்கள் நினச்சி பாருங்கள், அவர் வயசு வந்து கிட்டத்தட்ட 42 வயசு வந்து ஆகுது. ஸோ எந்த ஒரு பிளேயராவது சச்சின் டெண்டுல்கர் கூட 40 வயசுக்கு முன்னாடி ரிட்டையர் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். 40 வயசு வரைக்கும் இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஆனால் ஜேம்ஸ் ஆண்டர்சன் வந்து அவங்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு பேட்ஸ்மேன்ஸ் தான். ஆனால் ஒரு ஃபாஸ்ட் பாலர் வந்து இவ்வளோ வருஷம் விளையாடி இருக்காரு அப்படின்னா அது அவரோட அந்த ஃபிட்னஸ் லெவல் தான் வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். இந்த காலத்தில் ஏகப்பட்ட பிளேயர்ஸ் வந்து ஒரு சீரியஸ் விளையாடினாலே அவங்களுக்கு வந்து ஃபிட்னஸ் லெவலே இல்லாமல் அவங்க போய் இதாகிடுறாங்க. இந்த மாதிரி காலத்தில் இவ்வளோ வருஷம் விளையாடுறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ 800 விக்கெட்ஸ் முத்தியா முரளிதரன், அதுக்கப்புறம் ஷேன் வார்ன் 708 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம லிஸ்ட்டில் 3ஆவதாக இருக்கிறது ஜேம்ஸ் ஆண்டர்சன் 700 விக்கெட், அனில் கும்ப்ளே 619 அண்ட் ஸ்டாட் ப்ரோட் 604. இவங்களாம் வந்து அதிகமாக விக்கெட்ஸ் எடுத்தவங்க டெஸ்ட் கிரிக்கெட்டில். ஸோ இதெல்லாம் தாண்டி டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிகமாக மேட்சஸ் விளையாடுங்க சச்சின் டெண்டுல்கர் 200. அதில் பாருங்கள் ஜேம்ஸ் ஆண்டர்சன் 187 மேட்சஸ் வந்து விளையாடிருக்காரு. 3ஆவதாக இருக்கிற ரிக்கி பாண்டிங் 168, ஸ்டீவ் வாக்ரா, ஸ்டுவார்ட் ப்ரோட், ஜக்கீஸ் காலிஸ் நிறைய பேர் இருக்காங்க. இதில் ஸ்டுவார்ட் ப்ரோடு ஜேம்ஸ் ஆண்டர்சன் மட்டும்தான் இங்கிலாந்து பேர் ஃபாஸ்ட் பவுலிங் பேர் அதிகமாக மேட்சஸ் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் விளையாடிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜேம்ஸ் ஆண்டர்சன் வந்து 187 மேட்சஸ் வந்து விளையாடிருக்காரு. இனி ஒரு 13 மேட்ச் விளையாடினாருன்னா சச்சினோட ரெக்கார்டை வந்து இவர் பிரேக் பண்ணிடுவார். ஸோ என்ன நம்ம வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் ஒரு சைடு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் ஒரு நியூஸ். இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னா ரஞ்சி ட்ராஃபி. ஸோ மும்பைக்கும் விதர்பாவுக்கும் நடந்த ஒரு மேட்ச் தான் ஃபைனல். ஸோ அதில் வந்து மும்பை டீம் வந்து ஜெயிச்சிட்டாங்க. மும்பை தான் எப்போவுமே வந்து இதில் வந்து ஆதிக்கம் செலுத்துவாங்க. ஸோ சஃப்ரஸ் கானோட தம்பி, அதாவது பிரதர்
முஷீர் கான். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அண்டர்-19 வேர்ல்ட் கப்லேயே பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். இந்த மேட்ச்சில் வந்து அவர் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இந்த செஞ்சுரி வந்து பார்த்திங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் வந்து ஒரு யங்கஸ்ட் ஏஜில் 22 இயர்ஸ் நினைக்கிறேன் அப்போ அடிச்சிருப்பார். அந்த ரெக்கார்டை வந்து இவர் வந்து முறியடிச்சிட்டார். வெறும் 19 வயசில் ரஞ்சி ட்ராஃபியில் செஞ்சுரி அடித்த ஒரே பிளேயர், அதுவும் யங்கஸ்ட் பிளேயர் டு ஸ்கோர் செஞ்சுரி முஷீர் கான். இவர் ஏகப்பட்ட சாதனைகள் படைக்க போகிறாரு. அடுத்த வருஷம் ஐபிஎல் மெகா ஆக்ஷன் நடக்க போகுது. அதில் முஷீர் கானை வந்து உள்ளே விட்டாங்க ஆக்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக அதிகமாக அமௌண்ட்டு வந்து பிளேயர்ஸ் வந்து பீட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சொல்லுவேன். நான் ஒரு நல்ல ஒரு வேல்யூபிளான ஒரு பிளேயர். கண்டிப்பாக அண்டர்-19 வேர்ல்ட் கப்லேயே பார்த்துருப்பீங்க. அவர் அவ்வளோ சூப்பராக விளாட்னாரு. ஸோ மும்பை டீமுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அவங்க எப்போவுமே வந்து ரஞ்சி ட்ராஃபினா அவங்க எப்போவுமே ஆதிக்கம் செலுத்துவாங்க. இந்த வருஷம் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அது ஸ்ரேயஸ் ஐயரில் இருந்திருக்கா, ஷர்துல் தாக்கூர் நல்லா பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த வருஷம் எப்படின்னு எந்த டீம் வந்து ரஞ்சி ட்ராஃபியில் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தான் முக்கியமான நியூஸ் கிரிக்கெட் வேர்ல்டில் சுற்றி நடக்கக்கூடிய நியூஸ். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு நியூஸ் இருந்தாலும் அதை கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சிஎஸ்கே, ஆர்சிபி, மும்பை இந்தியன்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ், ரிஷப் பண்ட் என்று ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஸோ உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸோட வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்ம இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நம்ம அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். நவ் இட்ஸ் டைம் டு பை.